இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோ பார்க்கும்போது நான் கூட ஃபினாலே வீக் வந்துருச்சு, கண்டென்ட் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா இந்த அரோராவையும் துஷாரையும் ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் கம்பல்சரி கண்டென்ட் இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோலே பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன பண்றாரு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள என்னென்ன தருணங்கள் அப்படின்றத ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு. அந்த சீட் மாதிரி ஒன்று போட்டு அதில் எடுத்து அதை வந்து ஷேர் பண்ணுங்க, அதுல இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாரு. எனக்கு என்னன்னா பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக் டேஸ் ஃபுல்லா இந்த மாதிரி கொளுத்தி போடுறாரு, இதை சொல்லு அதை சொல்லு அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஒரு மாதிரி கொளுத்தி போறாருன்னு வச்சுக்கோங்களேன். வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி வந்து ஏன்டா வன்மத்தை கொட்டினீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொல பொல பொலகுறாரு. டேய் ரெண்டு பேரும் மாறி மாறி விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்லி சொல்றேங்க, இந்த இடத்துல பிக் பாஸ் வந்து டாஸ்க் கொடுத்து இந்த மாதிரி பண்ண விட்டுறாரு. அவர் ஏதோ பாத்தீங்கன்னா புத்தர் மாதிரி பேசுறாரு, ஏன் வன்மத்தை கொட்டுறீங்கன்னு. டேய் கண்டஸ்டன்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா இருங்கடா, இந்த பிக் பாஸ் கிட்டயும் ஹோஸ்ட் கிட்டயும் மாட்டிக்கிட்டு சாவறீங்கடா நீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அதுவும் இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ட் இருக்காங்களே, நீங்க தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா கண்டஸ்டன்ட் அவர் அடிக்கிறதோட எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான் குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. சோ கொஞ்சம் ஜாகிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ப்ரோமோல என்னென்ன காமிக்கிறாங்க, என்னென்ன மேட்டர் பேசுறாங்க அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த திவ்யா திவாகர் சண்டை போச்சுல, சோ நேத்து நைட் அதையும் அப்படியே பார்த்து சேர்த்து பார்த்தலாம். ஓகேங்களா, அது ஒரு வீடியோ போடணும்னு நினைச்சேன் பட் மறந்துட்டேன். சரி ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ரோமோல பொறுத்த வரைக்கும் அந்த சீட் எடுத்து சும்மா சிம்பிளா 2-3 கேள்வி இருக்கு. அதாவது இந்த வீட்ல உங்களுக்கு சமைச்ச ஃபுட் எது அப்படின்னு, பிடிச்ச ஃபுட் எது அப்படின்ற மாதிரி விக்கலுக்கு ஒரு சீட் வருது. அதுக்கு வந்து கனி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆப்வியஸா கனி நல்லா சமைப்பாங்க. சோ அவரோட பதில சொல்றாரு. நெக்ஸ்ட் சபரி வந்து நான் என்ன வந்து நானா ஏத்துக்கிற ஒரு ஆள், புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆள் அப்படின்னா அது கனி அப்படின்ற மாதிரி அவர் ஆன்சர் பண்றாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்ல இதுதான் என்னோட வீக்னஸ் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அரோராக்கு ஒரு சீட் வருது. அந்த இடத்துல ஒண்ணே என்ன பண்றாங்க, துஷாரை வந்து பாக்குறாங்க. எல்லாருமே ஓன்னு ஒரு ஒப்பாரி வைக்கிறாங்க. சோ எனக்கு அங்கதான் தெரிஞ்சது, ஓகே துஷார் வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்துட்டா கம்பல்சரி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கண்டென்ட் வேற மாதிரி ஒரு மாதிரி போகுது, ஃபினாலே வீக் ஒரு மாதிரி கிளுகிளுப்பா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், அரோராவும் துஷாரும் ஒன்னா சேர்ந்தா அந்த கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட்டா இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். நம்ம தான் 4 வாரம் பார்த்துமே, முதல் 4 வாரம் என்னென்ன பண்ணுங்க எப்படி எப்படி பண்ணுங்கன்னு ஒண்ணுமே தெரியாது. குறிப்பா இரவு வேலைகளில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கொஞ்சம் எப்படி சொல்றது ஃபோக்கஸ் வந்து எப்படி கேமரா எல்லாம் கொஞ்சம் கேமராமேன் எல்லாம் ரெடியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுது. ஏன்னா அவங்களுக்கு பார்த்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி 4 வாரமா அரோராவும் துஷாரும் பாத்தீங்கன்னா நைட்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா துஷார் மூஞ்சில லிப்ஸ்டிக்கரா இருக்கும். டேய் துஷார் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி வீட்டுல இருக்க மத்தவங்களாம் வந்து கலாய்ப்பாங்க. அவன் வந்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்பான். சோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. சோ இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்குதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க. பிக் பாஸ் வந்து அந்த சீட்டை வச்சு சரி ஓகே ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு நடுவில் திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து டேரிங்கா இருக்கேன், அதை பெருமைப்பட்ட தருணம் எதுனா என்ன வந்து டேரிங்கா இருக்க, கரெக்டா பாயிண்ட் பேசுறேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. சோ அது வந்து நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்ணேன், அந்த மொமெண்ட் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்றாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச கெமி சொன்னாங்களே அதை சொல்றாங்களா என்னன்னு தெரியல, பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட் ஷேர் பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு பாயிண்ட் ஷேர் பண்றாங்க. ரொம்ப சிம்பிள் டாஸ்க். ஜஸ்ட் என்ன பண்றதுன்னா இது மூலமா ஏதாவது கண்டென்ட் பண்ணணும், இந்த ப்ரோமோக்காக ஏதாவது கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வச்ச மாதிரி இருக்கு. இந்த மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஆனா இது மார்னிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லாம ஃபினாலே வீக்கான டாஸ்க் 1 அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அமித் உள்ள வந்திருக்காரு, துஷார் உள்ள வந்திருக்காரு. ஸோ இவங்களாம் உள்ளே வந்தாலே கம்பல்சரி தெரிஞ்சிடும். அவ்வளோதான். ஓகே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வன்மங்கள்லாம் குறைஞ்சி ஒரு மாதிரி அன்பு மோட்டில் வந்து எல்லாம் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் இல்லை, இதுக்கப்புறமும் கலவரங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. திவாகர் உள்ள வரைக்கும் இருக்கு. இப்போ இந்த மேட்ருக்கு வரேன். ஆக்சுவலாக திவாகர் திவ்யா 2 பேரும் சண்டை நடந்தது இல்லை, சண்டையை பொறுத்த வரைக்கும் நேற்று நைட்டு இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஆச்சுங்க. அதாவது திவாகர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி வந்து திவ்யா நான் இந்த பெட்ரூம் சூப்பர் டிலக்ஸ் வந்து படுக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து படுத்துறாரு. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல திவ்யா சொல்கிறாங்க இல்லை இங்கே கேர்ள்ஸ்லாம் இங்கே நீங்கள் நாங்கள் ஒரு நாள் படுக்கலான்னு இருக்கோம், நீங்கள் போய் அங்கே படுங்க அப்படின்னோட சரி ஓகே பெட்டை க்ளீன் பண்ணி கொடுங்க, அதாவது பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க பெட்டை வேற யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்களே, ஸோ அதனால் க்ளீன் பண்ணி கொடுங்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் போவார்னு பார்த்தா இல்லை நான் போக மாட்டேன் இங்கே தான் படுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யோ இன்னையா நீ தான் போகிறேன்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண சொன்னேன். இந்த வியானாவும் அவசரம் போய் பெட்டை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டதுக்கு அப்புறம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்துக்கிறாரு. அப்ப திவ்யா கேக்குறாங்க, நோ ஒரு நாள் தான், ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு கொடு, நாங்க ஒண்ணா படுக்கணும்னு நினைக்கிறோம் கேர்ள்ஸ்லாம், சோ ஒரு நாள் மட்டும் அங்க போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்ல போக மாட்டேன். சரி ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கத்துறாங்க, என்ன உனக்கு பிரச்சனை, ஒரு நாள் போன்னு தானே சொல்றாங்க, வியானாவும் சொல்றாங்க திவ்யாவும் சொல்றாங்க. சோ எல்லாம் மாறி மாறி சரி ஓகே போறேன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. நடுவில் இந்த விக்கல்ஸ் வந்தாங்க. விக்கல்ஸ் வந்து இல்ல நீங்க படுங்க, உங்களை யார் படுக்கூடாது சொல்றது, உங்களுக்கு உரிமை இருக்கு நீங்க படுங்க அப்படின்ற மாதிரி ஏத்தி விட்டு போயிட்டான். டே விக்கல்ஸ் உன்னை ஏன் வக்ரம் வைக்கிறோன்னு சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது. ஆக்சுவலா விக்கல்ஸ்க்கு இருக்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் அங்க வந்தா கொரட்டை விடுவாரு, இவங்களுக்கு என்னன்னா இங்க வந்தா கொரட்டை விடுவாரு. சிம்பிள் அதுதான். கானா வினோத் திவாகர் வந்த அப்படியே பாத்தீங்கன்னா பொட்டி திருப்பி அந்த ரூம்ல வச்சார்ல, அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆள் கொரட்டை விடுவான்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து அங்க எதுவுமே தூக்கி போட்டிருப்பாரு. விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து கொரட்டை ஹெவியா விடுறாரு அப்படின்றது திவ்யாக்கும் தெரியும். ஆனா அன்னைக்கு கானா வினோத் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது திவ்யா தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. வினோத் அண்ணா அவர் எங்கேயாவது படுக்கட்டும் விடுங்கண்ணா, அவரோட இஷ்டம் தானே, ஒரு நாள் படுக்கட்டும் விடுங்க, அவரு இன்னும் 2 வாரம் இருக்க போறாரு, சரி எங்க படுக்கணும்னு தோணுதோ படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க.
ஆனால் கானா வந்து அப்படியே சொல்லியிருப்பாரு, அந்த ஆள் வந்தால் கொரட்டை விட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி. ஸோ திவ்யா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னன்னா, இது எல்லா நாளும் அங்கே படுக்க வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் போய் அங்கே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பிக் பாஸ் ஹவுஸில் போய் படுத்துக்கோ அப்படின்றாங்க. இல்லை என்னால் போக முடியாது, நான் இங்கே தான் படுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே தான் இப்போ போக மாட்டேன்னு திவ்யாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டேன், அப்புறம் எதுக்கு அந்த பெட்டை க்ளீன் பண்ண சொல்கிறாங்க, க்ளீன் பண்ண சொன்னல, போய் க்ளீன் பண்ணிட்டு தானே வந்தாங்க. அப்போ க்ளீன் பண்ணிட்டு பெட்ஷீட்லாம் அங்கே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு உனக்கு வந்தா நீ வந்து இப்போ போக மாட்டேன்னா என்ன அர்த்தம், இங்கே கேர்ள்ஸ்லாம் படுக்கலாம் தானே சொல்கிறோம், நாங்கள் படுக்க போறோம், உனக்கு என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கேர்ள்ஸ் இங்க இருக்கிற இடத்துல அவர் இருக்கணும், கொஞ்சம் கிளுகிளுப்பா இருக்கணும் அப்படின்ற எண்ணமா என்னன்னு தெரியல இந்த தர்பீஸை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த அந்த பெட் விட்டு போவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த விக்கல்ஸ் வர நடுவில் வந்து நீங்க எப்படி போலாம், இது உங்கள் உரிமை, நீங்க வந்து படுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறான். விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒன்னு திவாகர் அந்த ரூமுக்கு வந்துடக்கூடாது, வந்தா கொரட்டை விடுவார் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இப்போ இவர் ஏத்தி விட்டா திவ்யாவும் திவாகரும் அடிச்சுப்பாங்க. ஸோ அதை நம்ம உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கரெக்டா நான் என்ன சொன்னோம் அதுதாங்க விக்கல்ஸ் பண்ணாப்ல. நல்லா ஏத்தி விட்டு திவாகரும் திவ்யாவும் அடிச்சுக்கும் போது உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறான். எனக்கு அதை பார்க்கும்போது டேய் விக்ரமே யாரா நீனு, இதனால தான் உன்னை வைக்கிறோன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சீரியஸ்லி அவன் அதை தாங்க பண்ணா, ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி பண்றான். எனக்கு அதுதான் விக்ரம் வந்து அங்க வந்து ஹைலைட் ஆக மாட்டான் அப்படி, ஆனா சைலண்டா வந்து பாத்தீங்கன்னா திவாகர் ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. நீங்க படுக்கலானே ஏன் இருந்தாலும் வந்து இப்ப இவங்க எல்லாம் படுக்கணும்னு சொல்றாங்க, இவங்க வந்து அவருக்காக பெட்டையும் கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அந்த இவங்க சொன்னது செஞ்சாதான் என்ன, அவர் வந்து நான் இஷ்டத்துக்கு நான் இங்கே தான் படுப்பேன் ஒரு மாதிரி அடம் பிடிச்சி இதெல்லாம் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி எதுக்கு இந்த மாதிரி பண்றான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே திவ்யாவும் பயங்கரமா ட்ரிகர் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, யோ இன்னும் போயா மாட்டியா, யோ வாயா போயா அப்படின்ற மாதிரி இவங்களும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதை பாரு இப்படிலாம் நீ பேசினா என்னால் வந்து இது பண்ண முடியாது, என்ன நீ என்ன ஒரு மாதிரி பேசுற அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, நீ எங்களை என்னென்னலாம் பேசியிருப்ப, என்கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்ப, உன் பாய் ஃப்ரெண்ட் கழட்டி விட்டு வந்துரு, வா கல்யாணம் பண்ணிக்கலாம், கட்டி பிடிக்குவா இப்படின்னு எவ்வளோ பேசியிருப்பேன், எல்லாத்தையும் நான் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறேன், உன்னால் மட்டும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியாதா, ஃபேண்ட் அவருதுன்னு சொன்னால் அது அவருன்னு சொல்லக்கூடாதுன்ற என்ன இது, அப்போ நீ மட்டும் எதுவுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க மாட்டேன், அப்போ நாங்கள் மட்டும் எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் தான், ஆனா நேத்து நைட்டு சண்டைக்கு அப்புறம் திவ்யா உண்மையிலே சம காண்டாயிட்டாங்க. திவாகர் மட்டும் நாளைக்கு வரட்டும், வந்து இந்த மாதிரி திவு அப்படின்ற மாதிரி ஏதாவது வரட்டும், போட்டு பொழந்து விட்டுறேன் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா சண்டை வந்து பீக்கா போயிடுச்சு, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து ஒரு மாதிரி போயிடுச்சு. உடனே சபரி வந்தாரு ஆனியன் ஸ்டார், அண்ணா விடுனே இப்போ என்ன உனக்கு அங்கே தான் படுக்கல படுனே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அதாவது திவாகரை அவரை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நினைச்சது தான் அங்கே நடக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் மற்றவங்களுக்கோசம் ஒரு விஷயம் பண்ண என்ன, உங்ககிட்ட அவ்வளோ ஸ்போர்ட்டிவா எல்லாம் பழகுறாங்க வைக்கிறாங்களே அண்ணன்னு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக ஒரு நாள் போய் படுத்தான்னு படுக்க மாட்டாங்க. இந்த பிக் பாஸ்குள்ள முதல்ல வந்ததே நான் தான், என்னால தான் இந்த பிக் பாஸே ஓடிச்சு, எவ்வளவு கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன் தெரியுமா, நான் தான் இங்க பெரிய ஆளு, நீங்களாம் என்ன, நீங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்தீங்க. அவர் பேசுறது சம்மந்தம் எங்கெங்கயோ போறாரு. ஒரு பெட் எடுத்துட்டு போய் அங்க இந்த பெட்ல இருந்து போய் அங்க போய் படுயானா, நான் தான் பிக் பாஸ்க்கு வந்து இது வந்து உன்னோட வீடு இல்ல, அது எனக்கு ஒன்றும் புரியல, இது வீடு, இது அதுக்காக சம்மந்தமே இல்லை, இங்க இருந்து போய் அங்க போய் படு, அதாவது உனக்கு வந்து படுக்கிறேன்னு ஒத்துக்கலாம் கூட பரவாயில்ல, ஸ்டார்டிங் நீ படுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு உனக்காக ரெண்டு பேர் போய் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நான் படுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உனக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும். ஸோ அந்த அதுப்புக்கு தான் வச்சு கிழிச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு வாட்டர் மெலன் திவ்யாவும் பழகும் போதே நினைச்சேன் இது ரெண்டும் என்னைக்காவது வந்து முட்டிக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வாட்டர் மெலனை பொறுத்த வரைக்கும் பேச கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி சொல்கிறது ஒரு அட்வான்டேஜ் எடுக்க தான் செய்வார். ஸோ அவர் வந்து இது புதுசு இல்லை, அட்வான்டேஜ் எடுக்க தான் செய்வார். அப்படின்னும் போது திவ்யா கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே தெரியும் இந்த பீஸ் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்ச நாள் கழிச்சு கண்டிப்பாக சொல்கிறேன் இதே ஒரு பிரச்சனையாகி திவாகரை போட்டு கும்மா குத்த போகுதுன்னு நினச்சேன். அதே மாதிரி இப்போ நடந்துருச்சு. ஸோ அதுவும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு பெட் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையை எடுத்து பேசுவோம், மாறி இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இதை பற்றி எனக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ரெண்டுமே ஒரு மாதிரி தேவையில்லாத ஒரு சம்பவம். அதாவது திவ்யா வந்து வாட்டர் மெலன் அந்த மாதிரி பேசுறது ஸ்போர்ட்டிவாக நினச்சி ஒரு மாதிரி ஜாலியாக பேசணும்னு நினைச்சாங்க, அதுவுமே தேவையில்லாத ஒரு ஆணி. ஸோ அந்த ஆணியை பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இன்னொன்று திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ அவரும் ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஓவராக போகுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.